ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில்.com சேனலில் ஆர்கண்டிக் கிளாத் அதில் எப்படி ஃப்ளவர் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு முன்னாடி கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் கைத்தொழில்.comன்ற சேனல் எஃபி பேஜில் எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் வீடியோஸ் இமேஜஸும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போது கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஆர்கண்டிக் கிளாத்தில் எப்படி ஃப்ளவர் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அந்த ஃப்ளவர் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃப்ளவர் ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். நம்ம பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். ஆர்டிஃபிஷியல் லீஃப் எல்லாம் கிடைக்குது. இது ஆர்கண்டிக் கிளாத்து, கம்பி, இது மட்டும் இருந்தாலே போதும் நமக்கு. இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கண்டிக் கிளாத்து இந்த மாதிரி நெட் கிளாத்து மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நெட்டு கிளாத்து மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளாத் விற்கிது, இதை வாங்கிக்கோங்க. அப்புறம் கம்பி, இந்த மாதிரி கம்பி கிடைக்குது. இந்த மாதிரி கம்பி கிடைக்குது, கம்பி வாங்கிக்கோங்க. சிசர் எடுத்துக்கோங்க. வயர் கட்டர் இந்த இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் த்ரெட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் லீஃபு, ஆர்டிஃபிஷியல் லீஃப் கிடைக்குது, இந்த லீஃப் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் டேப் இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் டேப் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு கிளாத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நெட் கிளாத்து, ஆர்கண்டிக் கிளாத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்கண்டிக் கிளாத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்கிறது சின்ன இதாக தான் இருக்கும், இதெல்லாம் தான் இருக்கும். வெளியில் கொடுத்துருக்கிறது தான் பெரிய இதெல்லாம் இருக்கும். இதுக்கு 3 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த இதழுக்கு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சும் இதுக்கு 3 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 5 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்படி நீட்டமாக இருக்கிறத 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை 3 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு வச்சு 2ஆக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இது 3 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எவ்வளோ இது தேவையோ இதை இப்படி 2ஆக மடிச்சுட்டு ஒன்றே போல் வச்சு எல்லா இதையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சதுரமாக ஸ்கொயர் ஷேப்புக்கு எல்லா இதுலேயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்ததும் இப்படி ஒன்றே போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இது மொத்தமாகவே மடித்து விட்டு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. இதை மடித்து விட்டு இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பீஸாக வந்துருச்சு. இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றே போல் வச்சு இப்படி ஒன்றே போல் வச்சு இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு இருக்கும். இதே போல் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் தேவையோ அவ்வளோ ஃப்ளவர்ஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு நிறைய தேவைப்படும், நிறையாவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 இன்ச்சில் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி அடுத்து திரும்பியும் கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்துகிட்டு அதை 5 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு எந்த மாதிரி நீளத்துக்கு லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒன்றா மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு சிசர் எடுத்து எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சுக்கு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும்னா
இதை ரெண்டாக வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதுன்றதுனால இதுக்கு கொஞ்சம் இங்கேயும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்புக்கு தனித்தனியாக எல்லா இதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து இப்படி நீட்டமாக நம்ம 5 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி எடுத்து இப்படி ஒன்றே போல் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதே போல் எல்லா இதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணியாச்சு. இது 5 இன்ச்சு, இது 3 இன்ச்சு சைஸுக்கு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். ஃப்ளவரோட பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒவ்வொரு பிட்டாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிட்டாக எடுத்துட்டு அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இதை திரும்ப இது மேலே வச்சு மடிச்சுக்கோங்க. ஒன்றே போல் வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் மடித்து விட்ருக்கேன். அது மேலேயே இதையும் மடித்து விட்ருக்கேன். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு திரும்ப இதை ரெண்டாக மடிக்கணும். இதை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி வைக்கணும். வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரோட பெட்டல்ஸ் ரெடி ஆயிரும். இப்படி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்பியை இதை இப்படி கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நின்றும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி நின்றும். இப்போ சாதாரணமாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இதை இப்படி வச்சுட்டு ஒரே சைடு ரெண்டையும் ரொட்டேட் பண்ணி விட்டுரும். பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒன்று பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. ஒன்றே போல் சென்ட்ரு பாயிண்ட் வர்ற மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. அடுத்தது அந்த சைடு ஆப்போசிட் சைடில் உள்ளதையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ மடித்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இது மேலே உள்ள பார்ட்டை இப்படி மடிச்சு விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பெட்டல்ஸோட பாதி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பியை வச்சு லைட்டாக இந்த இதை மடித்து விட்டிங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகிடும். இந்த கம்பியில் வச்சு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகிடும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிடுங்க. இப்படி வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிடுங்க. கம்பி வச்சும் பண்ணலாம், கையை வச்சும் பண்ணலாம். கையை வச்சு பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொட்டேட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிருக்கும். ரெண்டுமே ஒரே சைடு தான் ரொட்டேட் ஆகிருக்குது. இப்படி வச்சுக்கோ. இதே போல் நம்ம 3 இன்ச்சுலேயும் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுலேயும் அதே போல் இந்த இப்படி மடிச்சுக்கோங்க. இதையும் இந்த சைடு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை கீழே இறக்கி ரொட்டேட் பண்ணிவிட்டு 2 சைடும் ரொட்டேட் பண்ணிவிடும். அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்புக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இருக்கும். பெரிய சைஸ் பெட்டல் இந்த சைஸ்லேயும், சின்ன சைஸ் இந்த சைஸ்லேயும், ரெண்டுமே பேக் சைடு இப்படி இருக்கும். இதை ஃபுல்லுமே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது ஃபுல்லும் பார்த்திங்கன்னா செஞ்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ வயரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சுட்டு எடுத்துக்கோங்க. நான் 2ஆக மடிச்சுட்டு அதை பார்த்திங்கன்னா வயர் கட்டரை எடுத்து இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 வயர் இருக்குது. இந்த 2 வயரில் ஒரு வயர் மட்டும் நமக்கு ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு போதும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம பெண்ட் பண்ணி விட போகிறோம். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சிட்ருக்கும். அதை லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுரு. கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுரு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்ட் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது த்ரெட்டை எடுத்து வச்சுக்கோங்க.
த்ரெட்டை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சின்ன சைஸ் பெட்டல் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சின்ன சைஸ் பெட்டலை ஃபஸ்ட்டு பெட்டலை வந்து இந்த மாதிரி இருக்குது, பின்னாடி சுருட்டி விட்டது பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், பென் பண்ணி விட்டது பின்னாடி இருக்குது, பின்னாடி இருக்கிறத வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாத்லேயே வந்து ஏதாவது ஒரு வேஸ்ட்டான கிளாத் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது வேஸ்ட்டான கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் சுற்றி விட்டுக்கோங்க, அந்த கம்பி தெரியாத மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. கம்பி தெரியாத அளவுக்கு சுற்றி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் சுற்றி விட்டுக்கலாம், உள்ளே பஞ்சு வச்சுட்டு சுற்றி விட்டாலும் சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டதுக்கப்புறம் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து பூவுக்கு நாட்டு போடுவோம் பார்த்தீங்களா, த்ரெட்டை எடுத்துகிட்டு பூவுக்கு நாட்டு போடுவோம்ல, அதே போல் நாட் போடணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுக்குவோம். அடுத்தது சின்ன சைஸ் பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன சைஸ் பெட்டலை எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் பெட்டல் எடுத்துக்கோங்க. அதை வந்து பேக் சைடு இருக்குது, அந்த சுருட்டி விட்டது பேக் சைடு இருக்குது, சுருட்டி விட்ட இடம் பேக் சைடு இருக்குது. அதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி கட்டிடுங்க. இதே போல் அடுத்து ஒரு சின்ன சைஸ் பெட்டல் எடுத்துக்கோங்க. பேக் சைடு தான் இருக்குது, அதை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்பி அதையும் வந்து என்ன பூ கட்டுற மாதிரி ஒரு 2 சுற்று சுற்றி விட்டுட்டு இப்படி மடித்து விட்டுக்கோங்க. அடுத்தது அடுத்த சைஸ் பெட்டல் எடுத்துக்கோங்க. பேக் சைடு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப 2 சுற்று சுற்றிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாகவே ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. டைட்டாக பண்ணிக்கோங்க. அப்புறம் பூ கட்டுற மாதிரி கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு சின்ன சைஸ் ஒரு 6-7 வரைக்கும் வச்சா போதும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் ஃபில் ஆகாமல் இருக்கோ அந்தந்த இடத்துல வச்சுட்டு இப்படி 2 சுற்று சுற்றிட்டு இப்படி பூ கட்டுற மாதிரி கட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்து ஒரு ப்ளேஸ் வச்சுட்டு 2 சுற்று சுற்றிட்டு கட்டிப்போம். அடுத்தது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் போதுன்னா சின்ன சைஸ் நிப்பாட்டிட்டு அடுத்து பெரிய சைஸ் பெட்டலை எடுத்துக்கோங்க. 5 இன்ச்சுக்கு செஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த பெட்டல் எடுத்துக்கோங்க. இந்த பெட்டலை எடுத்துகிட்டு திரும்பியும் அதே போல் உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் கேப் வேணுமோ ஃப்ளவர் வேணுமோ அந்த இது கொஞ்சம் நெருக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்தது அடுத்த பெட்டல் எடுத்துகிட்டு இப்படி இதே போல் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, இதே போல் கண்டினியூஸாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடும். இதோட நமக்கு வந்து நல்லா டைட் பண்ணி விட்டிங்கன்னா ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைஸ் போதுன்னா இந்த சைஸோடு நிப்பாட்டிக்கோங்க. இன்னும் வேணும்னாலும் வச்சுக்கோங்க. பெட்டல்ஸ் வைக்கிறது தான் நமக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே க்ரீன் கலர் டேப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் டேப்பை வந்து நம்ம வந்து இந்த கம்பியை சுற்றி ரொட்டேட் பண்ணி விட்டுருக்கோங்க. விட்டுட்டு இந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் லீஃபு, அதை வந்து உள்ளே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் இப்படி மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நிறைய ஃப்ளவர் வந்து பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதே போல் நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் கிளாத்தில் ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆர்கானிக் கிளாத் ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எத்தனை ஃப்ளவர் வேணாலும் செஞ்சுக்கோங்க. நம்ம
இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஐஸ் ஸ்டிக்கில் பண்ண ஃப்ளவர் வாஷு. அதில் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்ச இந்த ஃப்ளவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு அது கிளாத்து தான் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆர்கானிக் கிளாத்தில் எப்படி ஃப்ளவர் பண்ணலான்றதை பார்த்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.